நமக்கு சமைக்கிறது பிடிக்கும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கக்கூடாது. பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி. ஒரு கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலைல தான். அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்த நச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் நச்சு அது கூட போட்டுட்டு, ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி அதையும் அது கூட போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், கடுகு அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் கடைசி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆட்டுக்கறி, எலும்பு கறி வச்சிருந்தேன். அதையும் அது கூட போட்டுட்டு, ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் அது கூடயே ஈரலையும் சேர்த்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நான் இப்போ மசாலா அதிலேயே மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, அந்த கறி மசாலா இருக்கிற அரைக்கிற மசாலா அதையும் அது கூட போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், 3 வத்தல், துருவின தேங்காய் போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி நடக்கல்ல போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கொழு கொழுன்னு குழம்பு வரும். நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்மளுடைய கறி சூப்பராக வெந்துடும் ஒரு 10 விசில்ல. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொத்தமல்லியை கிள்ளி போடாமல் அள்ளி போட்டுறணும். போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு சோத்தில் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பூவாக கறி வந்துடுது. இது நம்ம வீட்டு மோர், நம்ம கடைஞ்சது. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே சாப்பிடுவோம்.